சார் நான் சின்ன வயசுல இருந்து லாயர் ஆகணும் தான் சார் ஆசை. இப்போ நான் வந்து 10th வந்துட்டேன். ஸோ இப்போ நான் லாயர் ஆகிறதுக்கான ஒரு ரோட் மேப் எனக்கு சொல்றீங்களா சார்? சூப்பர்டா. 10th படிக்கும் போதே உன்னுடைய டார்கெட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்ட. இது ரொம்ப நல்ல விஷயம். சரியா? தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி லாயரா மாற முடியும் அப்படின்றத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th குரூப் செலக்ட் பண்ணணும். சரியா? லாயர் ஆகிறதுக்கு இந்த குரூப் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன குரூப் வேணா எடுக்கலாம். பயோமேத்ஸ் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் குரூப் எடுக்கலாம், ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலாம். எந்த குரூப் எடுத்தாலும் லால உனக்கு அட்மிஷன் கிடைக்கும். சரியா? ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இதன் மூலமா தான் அட்மிஷன் நடக்கும். இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எதுவும் கிடையாது. உன்னுடைய கட் ஆஃப் மார்க் தான். அதாவது உன்னோட மேஜர் சப்ஜெக்ட் பிளஸ் இங்கிலீஷ்ல மார்க் பார்ப்பாங்க. இதுல உன்னோட மார்க் அடிப்படையில தான் உனக்கு அட்மிஷன் கிடைக்கும். இந்த அட்மிஷன் பாத்தீங்கன்னா 2 டைப்ல நடக்கும். சரியா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 5 years இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு, 3 year இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. 5 year பொறுத்த வரைக்கும் BA LLB, BCom LLB, BCA LLB, BSc LLB, அதாவது பிஏவும் யூஜியும் பிஜியும் சேர்த்து பண்ணுவீங்க. இது 5 year இன்டெகிரேட்டட் கோர்சஸ். சரியா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா 3 year ப்ரோக்ராம்ல நீ ஆல்ரெடி யூஜி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி 2 விதமா நீங்க படிக்கலாம். அதே மாதிரி இப்ப எப்ப அப்ளிகேஷன் ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது மே ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா TNDLAU அந்த வெப்சைட்ல வந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ல உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ், அதோட 10th மார்க், 12th மார்க், உங்களோட கம்யூனிட்டி என்ன, எல்லா டீடைலும் நீங்க ஃபில்அப் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பிளஸ் நீ என்ன கம்யூனிட்டில இருக்குன்றத பொறுத்து உனக்கு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்ல தான் உனக்கு சீட் கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்படித்தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாயரா நம்ம தமிழ்நாட்டில் மாற முடியும். ரைட்டா? ஸோ ஆல் தி பெஸ்ட் உனக்கு. அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த வில்லேஜ் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.